மியான்மர் அதிபர் யூ மின் ஆங்லைங் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், திறன் மேம்பாடு, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. 5 நாள் பயணமாக மியான்மர் அதிபர் நேற்று முன்தினம் இந்தியா வருகை தந்தார். அவருடன் அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள், தொழிலதிபர்கள் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினர் இந்தியா வந்துள்ளனர். இந்நிலையில் புதுதில்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். நீண்ட காலமாக நீடித்து வரக்கூடிய உறவை அடிப்படையாக கொண்டு அமைதி, முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்காக இந்தியா மியான்மர் உறவை முன்னெடுத்துச் செல்லவும், வர்த்தகம், முதலீடு, இணைப்பு, திறன் மேம்பாடு, பாதுகாப்பு மற்றும் எல்லை மேலாண்மை ஆகிய துறைகளில் மேலும் ஒத்துழைக்கவும் இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மியான்மர் அதிபர் சந்தித்து பேசினார். தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தொடக்கம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை எட்டியிருப்பதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். ஆந்திர பிரதேச மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், விசாகப்பட்டினத்தை மையமாக கொண்டு தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் செயல்பாடுகள் தொடங்கி இருப்பதாக கூறினார். இந்த புதிய ரயில்வே மண்டலம் ஆந்திர பிரதேசத்தின் சீரான மற்றும் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கும் என்று கூறிய அவர், நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த இந்த பகுதி மக்களின் கனவு தற்போது நனவாக இருப்பதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார். இந்த பகுதி மக்கள் ரயில்வே மண்டலத்திற்காக காத்திருந்ததாகவும், இது வட ஆந்திர பிரதேச மக்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாகும் என்று அமைச்சர் கூறினார். இந்த மண்டலம் ரயில்வே நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி இப்பிராந்தியம் முழுவதும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்றும் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாவேகாவுக்கு போட்டி திமுக தான் என்றும் அதிமுக தீர்ந்து போன சக்தி என்றும் முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு என்று 2 தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் 2 தொகுதிகளிலும் வென்றார். அதனைத் தொடர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக விஜய் இன்று மாலை தனி விமானத்தின் மூலம் திருச்சி சென்றார். தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு முதல் முறையாக திருச்சி சென்ற முதலமைச்சரை விமான நிலையத்தில் மதிமுக எம்பி துரை வைகோ, அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ரமேஷ் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் திருச்சி ஜோசப் கல்லூரி மைதான திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய விஜய், தாவேகாவுக்கு போட்டி திமுக தான் என்றும் அதிமுக தீர்ந்து போன சக்தி என்றும் குறிப்பிட்டார். சிங்கப்பன் காவல்படை அடுத்த வாரம் தொடங்கப்படும் என்று விஜய் கூறினார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் இடைத்தேர்தல் நடைபெறவிருப்பதை முன்னிறுத்தியே திருச்சிராப்பள்ளி சென்றுள்ளார் என்று திமுக செய்தித் தொடர்பாளர் TKS இளங்கோவன் கூறியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற தாவேகா பொதுக்கூட்டம் குறித்து பேசிய அவர், முதலமைச்சர் விஜய் எத்தகைய மனிதர் என்பதை இப்போது திருச்சி வாக்காளர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இரவல் சக்தியால் கோட்டையில் ஒட்டிக் கொண்டிருக்கும் வாடகை சக்தி தாவேகா என்று அதிமுக தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அக்கட்சியின் IS இன்பதுரை, தாவேகாவை வீழ்த்தப் போகும் உண்மையான மக்கள் சக்தி அதிமுக என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியை முறையாக நிறைவேற்றவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் முழுவதும் விவசாயிகள் சாலை மறியல் மற்றும் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். விவசாய இடுபொருட்கள், விதைகள், உரங்கள் ஆகியவை விவசாயிகள் பாதிப்படையாத வகையில் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றும், நீர்நிலைகளை பாதுகாக்க குடிமராமத்து திட்டங்களும் வேகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு ஒரு கண் துடைப்பு நடவடிக்கை என்றும் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 2027ஆம் ஆண்டுக்கான இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று துவங்கியுள்ளது. இந்த பணி இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறும். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் மற்றும் மாஹே ஆகிய யூனியன் பிரதேசத்தில் அனைத்து பகுதிகளிலும் இந்த கணக்கெடுப்பு நேரடி முறையில் நடத்தப்படும். இதற்காக வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியை கணக்கெடுப்பு அதிகாரிகள் அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று மேற்கொள்ள உள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சேகரிக்கப்படும் தனி நபர் தகவல்கள் அனைத்தும் சட்டப்பிரிவு 15 கீழ் முற்றிலும் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் 16 வயதுக்குட்பட்டோர் கணக்கு தொடங்க மலேசிய அரசு தடை விதித்துள்ளது. இணையத்தில் சிறார்கள் தீங்கி விளைவிக்கக்கூடிய செயல்களுக்கு உள்ளாவதை தடுக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மலேசிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தகவலை மலேசியாவின் தகவல் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் என்று வெளியிட்டுள்ளது. சிறுவர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பின் மீது சமூக ஊடகங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்த கவலைகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இணையதளங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தி வரும் நாடுகளின் பட்டியலில் இந்த தென்கிழக்கு ஆசிய நாடும் இணைந்துள்ளது. இந்த நடவடிக்கை சிறுவர் பயனர்களை இணையத்திலிருந்து விலக்கி வைப்பதையோ அல்லது அவர்களுக்கு தொழில்நுட்ப அணுகலை மறுப்பதையோ நோக்கமாக கொண்டது அல்ல என்று அந்நாடு கூறியுள்ளது.